போதும் ப்ரோ, இந்த மேட்சோட போகிறேன் ப்ரோ. அட வா ப்ரோ, இன்னொரு மேட்ச் விளையாடலாம். சார்ஜ் இல்லை ப்ரோ, அப்படியே போயிட்டு வரேன். ஒரு 5 நிமிஷம். இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஜங்கிரி ரமி. சொல்லுங்கப்பா. காலேஜ் ஃபீஸ் கட்டுற காசு கேட்டிருந்தல்லப்பா, ஓனர்கிட்ட வாங்கி போட்டு விட்ருக்கேன், பார்த்துக்கப்பா. சரிப்பா. டே அன்பு, என்னம்மா? பீரோல துண்டு இருக்கும் பாரு, எடுத்துக்குறா. பயங்கரமான டெலிவரியில என்ன ஸ்தம்பிச்சு போய் மைக்க கீழே வச்சிட்டீங்க சீக்கா. இல்ல நீ ஏதோ ஷப்பான்னு நான் குவாயிட்டேன். இல்ல அது நல்ல டெலிவரின்றதுக்கான உத்வேகமான குரல் இது. எனக்கு என்ன மாதிரி குரல்? உத்வேகம். உத்வேகம் அப்படின்னு என்ன மீனிங்? விவேகம் பார்த்திருக்கீங்களா? ஆமா பாத்திருக்கீங்களா? பார்த்ததுல கேள்விப்பட்டிருக்கேன். வேதாளம் என்னடா காலேஜ் ஃபீஸ் கட்டலன்னு சொல்றாங்க, என்னாச்சு? இல்லைப்பா, அது கேமில் போட்டேன்ப்பா. கேமா? என்ன கேம்? ரம்மி சார். டேய், ஃப்ரெஷர்ஸ்க்கு வேறு ஃபுட் அமௌண்ட் தரணுமாண்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடை வேறு பஸ் ஸ்டாண்ட்கிட்ட இருக்காமாண்டா. டேய் அன்பே, பஸ் ஸ்டாண்ட் தான் வரான், அவன்கிட்ட கொடுத்துடலாமா? சரிடா, நானே கொடுத்துட்றேன். டேய் இல்லடா, வேணாண்டா, நாங்களே கொடுத்துக்குறோம்டா. டேய் வேணாண்டா, நம்மளே பார்த்துக்கலாம்டா. டேய், அவன் ஃபீஸ் கட்ட கொடுத்த காசவே ரம்மியில் போட்டான். இனி அவனை நம்பி அவங்க வீட்லேயே காசு கொடுக்க மாட்டாங்க, நம்ம எப்படிடா? பாலர்ரா. இவனுக்கு என்னடா ஆச்சு? இப்பெல்லாம் ஒரு மாதிரியே இருக்கான். அப்பா, தப்புன்னு தெரிஞ்சு பண்ணலப்பா. ஆனால் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் எல்லாமே தப்புன்னு தோணுது. என்ன பண்ணுறது? முடிஞ்சு போனதை கடவுளால் கூட மாற்ற முடியாது. என்னை மன்னிச்சிருங்கப்பா.
காசு கேட்டிருந்தல்லப்பா, ஓனர்கிட்ட வாங்கி போட்டு விட்ருக்கேன், பார்த்துக்கோப்பா. என்னடா எதுவும் பேச மாட்ற? அன்பே, ஹலோ அன்பே, ஏதா பேசுறா? ஆ சரிப்பா. டே அன்பு, அன்பு, டே அன்பு,